சொல்லப்படுது. இயேசு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது சொஸ்தமாச்சின்னு போடல, அந்த கை சுகமாச்சின்னு போடல, முழுமை அடைந்ததுன்னு போடல, மறு கையை போல் ஆயிடுச்சு. எப்படி போட்டிருக்குது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கதான் ஒரு காரியத்தை ரகசியத்தை ஆண்டவர் வைக்கிறார். மறு கையை போல் ஆயிடுச்சு. 4 சுவிசேஷங்களிலும் 3 சுவிசேஷங்களிலும் அப்படித்தான் எழுதிருக்கு. மறு கையை போல் ஆயிடுச்சு, மறு கையை போல் ஆயிடுச்சு, மறு கையை போல் ஆயிடுச்சு. அப்போ மறு கை என்ன எப்படி இருந்தது? மறு கை முழுமையுள்ளதா இருந்தது. தேவனை எப்படி படைத்தாலும் அதே லட்சணத்தோடு, அதே அழகா, அதே ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. அப்போ அந்த கை இப்படித்தான் இருக்கணும்னு இன்னொரு கைக்கு தெரியணும். இந்த கை எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த ஊனமான கை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப மறு கையை போல ஆயிடுச்சுன்னா இந்த கைக்கு அதிகமாகவும் போல குறைவாகவும் போல, இந்த கையை போலவே ஆண்டவர் எப்படி படைத்தாலும் எப்படி இருக்குன்னு விரும்பினாரோ அதே அளவு